வணக்கம். கேள்விக்கு நமது நிகழ்ச்சிக்கு வரவேற்கின்றோம். இலங்கையில் வடக்கு மாகாண தேர்தல் சமீபத்தில் நடந்து முடிந்தது. இது 25 ஆண்டுகளுக்கு பிறகு அங்க நடக்கக்கூடிய தேர்தல் ஆகிய காரணத்தினால தந்தி டிவி களத்தில் இறங்கியது. இந்த முயற்சியில பல்வேறு முக்கிய மனிதர்களை சந்தித்தோம். குறிப்பாக தமிழ் தேசிய கூட்டமைப்பை சேர்ந்த அதனது தலைவர் சம்பந்தன், முதலமைச்சராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கக்கூடிய சி.வி. விக்னேஸ்வரன் மற்றும் தமிழ் தேசிய கூட்டமைப்பை சேர்ந்த பல்வேறு தலைவர்கள், ராஜபக்ச கூட்டணியை சேர்ந்த முதலமைச்சர் வேட்பாளர், மற்ற பல தலைவர்கள் பலரை சந்தித்தோம். இந்த முயற்சியில சில சர்ச்சைக்குரிய மனிதர்களையும் சந்தித்தோம். அப்படிப்பட்ட ஒரு சர்ச்சைக்குரிய மனிதருடைய பேட்டியைத்தான் இந்த நிகழ்ச்சியில நீங்க பார்க்க போறீங்க. இவரை பற்றி சொல்லணும் அப்படின்னா, LTTE விடுதலை புலிகள் அமைப்புல முக்கிய தலைவராக ஒரு கட்டத்தில் இருந்தவர். பல்வேறு வெளிநாடுகள்ல அந்த அமைப்புக்காக நிதி திரட்டியவர். பிறகு ஒரு கட்டத்தில் சர்ச்சைக்குரிய மனிதராகிறார். 2009 ஈழப்போர் முடிந்த பிறகு LTTE அமைப்புடைய தலைவர் நான் தான் என்று பிரகடனம் செய்கிறார். பிரபாகரன் இறந்து விட்டார் என்று அறிவிக்கிறார். பிறகு பல குழப்பங்கள். ஒரு கட்டத்தில் மலேசியாவில் வைத்து கைது செய்யப்படுகிறார். பிறகு இவருடைய நிலையில அடியோடு மாற்றங்கள். இலங்கை அரசாங்கத்துக்கு ஆதரவான நிலையை எடுக்கிறார். இவர் பற்றிய பல மர்ம முடிச்சுகள் இன்று வரைக்கும் தொடர அதை அவிழ்க்கத்தான் தந்தி டிவி முயற்சி செய்தது. கிளிநொச்சியில் எமது செய்தியாளர் உமாபதி கிளிநொச்சியில் KPயை சந்தித்தார். பிரபாகரனுக்கு துரோகம் செய்தாரா KP? இலங்கை அரசாங்கத்துக்கு ஆதரவான நிலை எடுத்தது ஏன்? என்ன நடந்தது? இது போன்ற கேள்விகள் நமக்கு 1000 எழுந்திருக்க முதன்முறையாக மனம் திறக்கிறார் KP தந்தி டிவிக்கு. இதுல குறிப்பிடத்தகுந்த விஷயம் என்னவென்றால், KP இதுவரைக்கும் எந்த காட்சி ஊடகத்தையும் சந்தித்து அதனது கேள்விகளை எடுத்துக் கொண்டதில்லை. முதன்முறையாக எமது செய்தியாளர் உமாபதியை சந்தித்து பல கேள்விகளுக்கு விடையளிக்கிறார். அதை காண்பதற்கு முன்பாக KP பற்றிய ஒரு அறிமுகம். K. பத்மநாதன் என்கிற KB விடுதலை புலிகள் இயக்கத்தின் தூண்களில் ஒருவர். புலிகள் இயக்கத்தின் வெளிநாட்டு விவகாரங்களை கவனித்து வந்ததுடன் போருக்கு தேவையான ஆயுதங்களை கள்ளச்சந்தையில் வாங்கி சர்வதேச போலீஸ், அதாவது இன்டர்போல் கண்களில் மண்ணை தூவிவிட்டு அதனை கப்பல் மூலம் புலிகளுக்கு அனுப்பி வைத்தவர். ஐரோப்பிய நாடுகளில் உள்ள தமிழர்களிடம் பணம் வசூலித்து அதனை அந்த இயக்கத்திற்கு வழங்கி வந்தவர். ஆரம்ப காலம் தொட்டு விடுதலை புலிகள் இயக்கத்தில் 10 பேரில் ஒருவராக இணைந்தவர். இயக்கத் தலைவர் பிரபாகரனின் நெருங்கிய நண்பர். KBயை பொறுத்தவரை அவருக்கு 23 பெயர்கள் உள்ளதாக கூறப்படுவதுண்டு. அவர் ஒரு கட்டத்தில் இன்டர்போல் கண்களில் மண்ணை தூவி தன்னுடைய முகத்தை பிளாஸ்டிக் சர்ஜரி செய்து கொண்டதாக கூட தகவல் உண்டு. இப்படி விடுதலை புலிகள் இயக்க வளர்ச்சிக்கு ஒரு முக்கிய காரணமாக இருந்தவர். அந்த அமைப்பைச் சேர்ந்தவர்களே அவரை நேரில் பார்த்தது கிடையாது. இறுதிக்கட்ட போரின் போது KB தனது நிலையை மாற்றிக்கொண்டதால் விடுதலை புலிகளுக்கு வந்து சேர வேண்டிய ஆயுத கப்பல் வராமல் போனதாகவும் புலிகளின் தோல்விக்கு இதுவும் ஒரு காரணம் என்றும் கூறப்படுவதுண்டு. இன்டர்போல் போலீசாரின் நெருக்குதலால் KB முடக்கப்பட்டார். இதனால் தான் அவரால் செயல்பட முடியாமல் போனது என்கிற ஒரு தகவலும் உண்டு. இப்படி 2009ஆம் ஆண்டு வரை உலகின் பல்வேறு பகுதிகளில் மர்ம மனிதராகவே வலம் வந்த KB தற்போது போரில் உயிரிழந்த புலிகளின் பிள்ளைகளுக்காக ஆசிரமம் நடத்தி வருகிறார். யார் கண்களிலும் எளிதில் படாத KB இலங்கை வடக்கு மாகாணத்தில் முன்னர் புலிகள் கட்டுப்பாட்டில் இருந்த கிளிநொச்சி பகுதியில் எமது தொகுப்பாசிரியர் உமாபதியை பிரத்யேகமாக சந்தித்து பேசினார். தொலைக்காட்சி வரலாற்றில் முதன்முறையாக தந்தி டிவிக்கு KB என்கிற குமரன் பத்மநாதன் அளித்த இந்த பேட்டி உங்களுக்காக. வணக்கம். இப்ப உங்களுடைய ஆரம்ப காலத்தை சொல்லுங்க. அதாவது என்னன்னா, ஒரு 1/4 நூற்றாண்டுக்கு மேலாக புலிகள் இயக்கம் இந்த வடக்கு மாகாணத்தின் பெரும்பகுதியை வைத்திருந்தது. அதில் ஒரு முக்கிய தளபதியாக இருந்தீர்கள். அதாவது இறுதிக்கட்ட போருக்கு முன்னதாகலாம் உங்களுடைய பணி ஒரு முக்கியமான பணியாக இருந்தது. உங்களுடைய பொறுப்பு விடுதலை புலிகள் இயக்கத்தில் ஒரு முக்கிய பொறுப்பாக வகித்தீர்கள். ஆனால் தற்போது நீங்கள் இப்போது ஜனநாயக ரீதியான ஒரு முறைக்கு திரும்பி இருக்கிறீர்கள். உங்களுடைய ஆரம்ப காலம் பற்றி சொல்லுங்க. எப்படி நீங்க இயக்கத்தில் இணைஞ்சீங்க, எதற்காக இணைஞ்சீங்க அப்படின்றத பற்றி சொல்லுங்க. 1974 எனது
பிரபாகரன் அவர்களை சந்தித்தேன். அன்றிலிருந்து நான் அவருடன் மிகவும் நெருக்கமாக ஒரு உயிர் நண்பனாக ஆத்ம ரீதியாக அவருடன் நெருக்கமாக வாழ்ந்து வந்திருக்கின்றேன். நட்பென்பது கற்பு போன்றதென்று கவிஞர் வாலி கூறியிருக்கின்றார். அதற்கு உண்மையில் ஒரு தூய நட்புடன் நாங்கள் இருவரும் வாழ்ந்து இருக்கின்றோம். அவர் வாழ்ந்து முடித்து விட்டார், நான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன். அந்த ஆரம்ப நாட்களில் நாம் சந்திக்கும் போது எமது அமைப்பில் ஒரு 10க்கு குறைவான அங்கத்தவர்கள், நாம் இளைஞர்கள், துடிப்பான இளைஞர்கள். அந்த நேரம் நான் ஒரு மாணவன். இந்த நாட்டில் இருந்த அப்போதைய சூழல், எமது அரசியல் தலைவர்களின் உணர்ச்சி வசப்பட்ட பேச்சுக்கள், எம்மை இந்த அரசியல் வழியில் நம்பிக்கையற்றவர்களாக ஒரு புதிய பாதைக்கு, ஒரு புதிய ஆயுத போராட்டத்திற்கு, ஒரு புதிய கெரில்லா போராட்டத்திற்கு எம்மை தள்ளியது. அந்த நாட்களிலிருந்து கடைசி வரைக்கும் எமது இயக்கத்தின் ஒவ்வொரு நகர்வுக்கும் வளர்ச்சிக்கும் உறுதுணையாக இருந்திருக்கின்றேன். 2002 கடைசி பகுதியில் இருந்து 2009 ஜனவரி 1 வரைக்கும் நான் சிறிது ஓய்வு எடுத்த நிலையில் வாழ்ந்திருக்கின்றேன். அப்போது ஓய்வு எடுத்த நிலையில் வாழ்ந்ததாக சொல்கிறீர்கள். அந்த காலகட்டத்தில் நீங்கள் இலங்கையில் இருந்தீர்களா அல்லது வெளிநாடுகளில் இருந்தீர்களா? நான் இயக்க பணிகளில் ஓய்வு பெற்ற ஒரு நிலையில் இருந்தாலும் உங்களுக்கு இயக்கத்தில் முக்கியமான பதவி வழங்கப்பட்டதாக கூறப்பட்டது. அது 2002 கடைசியில் இருந்து ஜனவரி 2009 வரையில் இங்கு ஒரு சமாதான சூழல் நிலவிய காலம். அந்த காலத்தில் நான் இங்கு வர முடியாமல் போனதால் சர்வதேச ரீதியில் எனக்கு பிரயாணங்கள் செய்ய முடியாத சூழல் ஏற்பட்டதால் நான் தாய்லாந்தில் 2007 ஆண்டு வரையும் ஒரு தனிய வாழ்க்கை வாழ வேண்டிய சூழல் ஏற்பட்டது. 2007 நான் தாய்லாந்தில் இருந்து அங்கு ஏற்பட்ட சில தேடுதல் நடவடிக்கையின் போது 2007 இருந்து நான் தாய்லாந்தை விட்டு வெளியேறி மலேசியாவில் வாழ்ந்து வருகின்றேன். 2007 இருந்து 9 நான் கைது செய்யும் படும் வரைக்கும் மலேசியாவில் வாழ்ந்து வந்திருக்கின்றேன். இந்த 2002 2009 வரை நீங்கள் ஒரு தீவிர ஒரு செயல்பாட்டில் இல்லை என்றே கூறுகிறீர்கள். அப்போது நீங்கள் என்ன செய்து கொண்டிருந்தீர்கள்? உண்மையில் நான் ஒரு புத்தகம் எழுதி கொண்டிருந்தேன், எமது இந்த போராட்ட வரலாறு பற்றி. இப்போது ஏற்கனவே நீங்கள் சொன்னீர்கள், இந்த மாதிரி நான் தாய்லாந்தில் ஓய்வில் இருந்தேன் என்று சொன்னீர்கள், பின்னர் மலேசியாவில் இருந்தேன் என்று சொன்னீர்கள். அப்போதெல்லாம் இயக்கப்பணி ஆற்றினீர்களா இல்லை இயக்கத்தை விட்டு ஒதுங்கி இருந்தீர்களா? இயக்கத்தில் இருந்து ஒதுங்கி இருந்தேன். முற்றிலுமாக ஒதுங்கி விட்டீர்களா? இது ஆத்ம ரீதியா ஒதுங்கவில்லை, பிசிக்கலியா ஒதுங்கி இருந்தேன். அதுக்கு என்ன காரணம் என்று நினைக்கிறீங்க? இங்கு ஏற்பட்ட மாற்றங்கள், இந்த சமாதான கால சூழலில் இங்கு ஏற்பட்ட மாற்றங்கள், அதனால் நான் போர் நிறுத்த காலகட்டத்தில் ஏற்பட்ட மாற்றங்கள் காரணமாக
நான் ஒதுங்க வேண்டிய ஒரு இக்கட்டான சூழலுக்கு தள்ளப்படுகின்றேன். அந்த போர் நிறுத்த காலகட்டம் நடந்து கொண்டிருந்த போது அது ஒரு நீண்ட காலமாக இருந்தது அல்லவா? ஒரு 4-5 வருடங்கள் போர் நிறுத்தம் இருந்தது. அப்போது உங்க மனநிலை எப்படி இருந்தது? அதாவது எப்படின்னா, இந்த போர் நிறுத்த காலத்திற்கு பிறகு வேறு மாதிரியான ஒரு அரசியல் சூழ்நிலை உருவாகும் என்று நம்பினீர்களா? உண்மையில் நான் அப்படி ஒரு சூழல் வரும் என்று எதிர்பார்த்திருந்தேன். அது எந்த மாதிரியான சூழல் வரும் என்று எதிர்பார்த்திருந்தேன்? உண்மையில் இப்படியான ஒரு சூழல்லாம் வரும் என்று எதிர்பார்த்திருந்தேன். காரணம், இந்த உலக அரசியல் மாற்றங்கள், அதே நேரம் எனது நண்பரின் அவருடைய பிடிவாதம், அவர் தனது லட்சியத்தில் இருந்து இறங்க மாட்டார் என்ற ஒரு அவரை முழுமையாக புரிந்து கொண்டவன் என்ற முறையில் எனக்கு தெரியும் அவர் தனது லட்சியத்தை விட்டு விலக மாட்டார். எனவே இறுதியில் அவர் உலகத்தையே எதிர்க்க வேண்டிய ஒரு சூழல் ஏற்படும். உலகம் இதை நீங்கள் முன்னரே உணர்ந்தீர்கள். இது குறித்து அவரிடம் பேசினீர்களா? ஜனநாயக பாதைக்கு வருவது குறித்து அவர் என்ன உங்களிடம் சொல்லியிருக்கிறார்? அதாவது என்னென்ன, நீண்டகால ஆயுத போராட்டம், பின்னர் ஒரு வலுவான ஒரு நிலை, அதற்கு பின்னர் ஒரு சமாதானமான ஒரு சூழல். அப்போதைய பிரதமர் ஒரு சமாதானமான ஒரு பேச்சுவார்த்தைக்கு வந்தார். அதே போல வெளிநாடுகள் ஒரு ஆதரவாக வந்தன. அவர்கள் இயக்கத்திடமும் பிரபாகரனிடம் பேச்சுவார்த்தை நடத்தினார். அதே போல அரசிடம் பேச்சுவார்த்தை நடத்தினார்கள். நீங்கள் இது குறித்தெல்லாம் உங்கள் கருத்தை, என்ன மாதிரியான கருத்தை அவரிடம் பதிவு செய்தீர்கள்? நான் நேரத்துக்கு நேரம், அதாவது என்னை சந்திப்பவர்களிடம் எனது கருத்தை கூறியிருந்தேன். 2008 டிசம்பர் 31 என்னுடன் தொலைபேசியில் பேசும்போது நான் கூறியிருந்தேன், இது உலகம் எங்களுக்கு எதிராக ஒட்டுமொத்தமாக இருக்கின்றது. இந்த போரை தொடர்ந்து சென்றால் பாரதூரமான விளைவுகள்லாம் நாங்கள் சந்திக்க வேண்டியிருக்கும். எனவே திரும்பவும் ஒரு சமாதான சூழலை ஏற்படுத்தியாக வேண்டும். ஆனால் பொதுவாக பார்த்தீர்கள் என்றால், இந்த போர் நிறுத்தத்துக்கு பிறகு ஒரு ஆட்சி மாற்றம் ஏற்பட்டது. அந்த ஆட்சி மாற்றம் ஏற்பட்டது பிறகு பார்த்தீர்கள் என்றால் மீண்டும் போர் துவங்கியது. அந்த பேச்சுவார்த்தை, அந்த அமைதியான சூழல் குலைக்கப்பட்டது. அப்படி பார்த்தீர்கள் என்றால், இவர் அந்த விஷயத்தை குலைத்தார் என்று வைத்துக் கொள்ளலாமா, அல்லது அரசு குலைத்து விட்டது என்று வைத்துக் கொள்ளலாமா, அல்லது அந்த போர் அமைதியான சூழலை பயன்படுத்தி ஜனநாயக பாதைக்கு அவர் திரும்பி இருக்க வேண்டும் என்று நினைக்கிறீர்கள்? அவருடைய இலட்சியத்தில் மாற்றம் இல்லை. கடைசி வரை தனது லட்சியத்தை விட்டு மாறாமல் இருந்தார். அவரை பொறுத்தவரை அந்த போர் நிறுத்தம் தொடர்வதால் இயக்கம் அழிந்து கொண்டிருக்கின்றது என்ற உணர்வு தான் அவரிடம் இருந்தது. எனவே நாம் சண்டை பிடித்துத்தான் ஆக வேண்டும் என்ற கட்டாய சூழலுக்கு அவர் தள்ளப்படுகின்றார். எனவே அவர் எடுத்த முடிவுதான். இந்த அரசு ஒரு விஷயம் பேசப்படுகிறது பரவலாக. அதாவது ராஜபக்ச அவர்கள் ஜனாதிபதியாக பொறுப்பேற்ற பின்னர் பிரபாகரன் அவர்களை நேரடியாகவே பேச்சுவார்த்தைக்கு அழைத்ததாகவும், மேலும் எல்லா விஷயங்களையும் கலைத்துவிட்டு அவர்கள் ஒன்றாக இணைந்து ஒரு பதவிக்கு வருமாறு அழைத்ததாகவும் சொல்லப்படுகிறது. அது உண்மையாக? இப்ப புதிய அரசாங்கம், புதிய ஜனாதிபதி ஆட்சிக்கு வந்த அவர் தொடர்ந்து பேசுவதற்குத்தான் அழைத்து கொண்டிருந்தார். இந்த யுத்தம் வேண்டாம், நாம் பேசி ஒரு தீர்வுக்கு வருவோம் என்று. ஆனால் எனது நண்பர் பொறுத்தவரை அவர் யாரையும் நம்ப தயாரில்லை. அவர் தனது லட்சியத்தை விட்டுக் கொடுக்கவும் தயாரில்லை. ஆனால் ஒரு விஷயத்தை பார்த்தீர்கள் என்றால், பொதுவாக ஒரு ஆயுத போராட்டத்தை கையில் எடுத்து ஒரு ஜனநாயக போராட்டம், அந்த ஜனநாயக போராட்டம் வெற்றி பெறவில்லை. ஏற்கனவே நீண்ட காலமாக பல்வேறு தலைவர்கள் போராடினார்கள், 20-30 வருடங்கள். அதுக்கப்புறம் கலவரம், பாதிப்பு, பின்னர் அதை தொடர்ந்து தான் இந்த ஆயுத போராட்டம் வந்தது. இந்த ஆயுத போராட்டம் ஒரு பாதையை நோக்கி சென்று ஒரு வலுவான கட்டத்தை அடைந்து ஒரு பெரும்பகுதியை கைப்பற்றக்கூடிய ஒரு சூழல் வந்தது. ஆனால் மீண்டும் இந்த ஜனநாயக அரசு அழைத்து பேசுவதாக இருந்திருந்தால், அடிப்படையில் இந்த 13வது அரசியல் சட்டத்தையாவது நிறைவேற்றும் அளவிற்காக உறுதிமொழியை கொடுத்ததா? அப்போது அந்த நோர்வேயில் ஒஸ்லோவில் திரு ஆண்டன் பாலசிங்கம் முன்மொழிந்த இந்த நோர்வே டிக்ளரேஷன் என்று அழைக்கப்படுகின்ற அந்த வரைவு
இலங்கை அரசாங்கமும் அந்த நேரத்தில் அதனை ஏற்றுக்கொண்டது. அதே நேரம் சர்வதேசமும் அதனை அங்கீகரித்தது. எனவே அந்த கட்டத்தில் நார்வே ஒப்பந்தம் போடப்பட்ட போதும் அந்த நார்வே குழுவினர் சமாதான குழுவினர் பேசிய போதும் இந்த தேவைகள் அடிப்படை விஷயங்கள், அதாவது காவல்துறை தமிழர்கள் காவல்துறையினராக முடியாது போன்ற அடிப்படை விஷயங்கள் இருக்கிறது இல்லையா, காணி விவகாரங்கள் எல்லாம் இருக்கிறது, அதையெல்லாம் இந்த அரசு ஏற்றுக்கொண்டதான். அந்த அடிப்படையை ஏதாவது ஏற்றுக்கொண்டிருந்தால் ஓரளவுக்கு வந்திருந்தால் கூட புலிகள் இறங்கி வந்திருப்பார்கள் என்று நினைக்கிறீர்களா? இல்லை, புலிகளை பொறுத்தவரை தமது லட்சியத்தில் இருந்து ஒரு இஞ்சி கூட வங்கி வர தயாரில்லை. இதே இந்த நேரத்தில் திரு பாலசிங்கம் அவர்கள் கூறிய சில விஷயங்கள், அதாவது இந்த போராட்டத்தில் ஒரு மைல் கல்லை அடைந்து விட்டேன் இந்த ஒஸ்லோ டிக்ளரேஷன் ஆனபடியால் இதனை நாங்கள் தொடர்ச்சியாக இதை வென்றெடுக்க வேண்டும், இதை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று அதிலே அவர் உறுதியாக இருந்தார். ஆனால் எனக்கு நண்பர் பாலசிங்கம் அவர்களுடைய கொள்கையும் இதே கொள்கை. என்னை பொறுத்தவரை எனக்கு தெளிவாக எனது நண்பருடைய மன உறுதியும் அவருடைய அந்த விடா முயற்சியும், அவர் தனது லட்சியத்தை எந்த காரணத்தை கொண்டும் விட்டுக் கொடுக்க மாட்டார் என்பதும் எனக்கு தெரிந்த ஒரு அதாவது இப்போ ஆயுத போராட்டம் நீங்கள் நீங்கள் நீண்ட கால நண்பர், ஆரம்ப காலத்திலிருந்து திரு பிரபாகரன் அவர்களோடு நெருங்கிய நண்பராக இருக்கிறீர்கள், இயக்கத்தில் ஒரு முக்கிய தலைவராக இருக்கிறீர்கள். எந்த காலகட்டத்திலிருந்து உங்களுக்கு ஜனநாயக பாதையில் நம்பிக்கை ஏற்பட துவங்கியது? அந்த போராட்ட காலங்களுக்கு பிறகு இந்த ஒரு சமாதான முயற்சியாக இந்த போர் நிறுத்த ஒப்பந்தம் செய்யப்பட்டதா? அந்த காலகட்டத்தில் தான் உங்களுக்கு அந்த உணர்வுகள் வந்ததா, அல்லது நீங்கள் வெளிநாடுகளுக்கெல்லாம் சென்றீர்கள், பல்வேறு இயக்க வேலைகள் பார்த்தீர்கள், ஒரு முக்கியமான பணிகள் எல்லாம் நீங்கள் கையில் எடுத்து அந்த புலிகளை இயக்கத்துக்காக செய்து கொண்டிருந்தீர்கள். இதில் எந்த இடத்தில் உங்களுக்கு அந்த டேர்னிங் பாயிண்ட் என்பதை போல எந்த இடத்தில் உங்களுக்கு ஜனநாயக ரீதியான நம்பிக்கை ஏற்பட்டது, புலிகள் இயக்கத்திலிருந்து விலக வேண்டும் என்கிற எண்ணம் ஏற்பட்டது? உண்மையில் இந்த 9/11 சம்பவத்திற்கு பிறகு இந்த உலகத்தினுடைய மாற்றம், எல்லா ஆயுத போராட்டங்களும் பயங்கரவாத இயக்கம் என்று ஒரு முத்திரை குத்தப்பட்ட நேரத்தில் நாம் மாற்று வழியை தேட வேண்டிய ஒரு சூழல் ஏற்பட்டது. அந்த நிலையில் நான் இந்த ஒரு அரசியல் தீர்வு கூடாகத்தான் நாம் இந்த பிரச்சனைகளை ஒரு முடிவு கட்ட முடியும் என்ற முடிவு எனது மனதிற்குள் வந்தது. உங்களுக்கு தனிப்பட்ட முறை நண்பர் பிரபாகரனை பொறுத்தவரை அதில் அப்படி ஒரு நம்பிக்கையும் வரவில்லை. அவர் ஆயுத போராட்டத்தில் இருந்து விலகவும் தயாரில்லை. அதாவது திரு பிரபாகரனை பொறுத்தவரை அவர் கொண்ட கொள்கைகளும் லட்சியத்திலும் கடைசி வரை உறுதியாக இருந்திருக்கிறார். அது நல்ல விஷயங்களை தந்திருக்கிறதா, தீய விஷயங்கள், அவருடைய உயிரே காவு வாங்கி இருக்கிறது. அதற்கும் அவர் தயாராக தான் இருந்திருக்கிறார் என்பது அந்த விஷயங்களுக்கு பிறகு புரிந்து கொள்ள முடிகிறது. ஆனால் இந்த காலப்போக்கில் சர்வதேச அரசியல் மாற்றங்கள், இந்த நாட்டில் உள்ள மாற்றங்கள், 70களில் அந்த பிரச்சனைகள், தற்போது இலங்கை அரசை பொறுத்தவரை அந்த காலகட்டங்களில் உள்நாட்டு பிரச்சனையில் வெளிநாடுகள் தலையிடாத ஒரு சூழல் இருந்தது நீங்கள் இயக்கத்தில் சேர்ந்த காலத்தில் எல்லாம். ஆனால் காலங்கள் செல்ல 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 பார்த்தீர்கள் என்றால் ஒவ்வொரு மீடியாக்கள் வளர்ந்த ஒரு காலகட்டத்திலும், ஐநாவின் வளர்ச்சி வந்த ஒரு காலகட்டத்திலும் பார்த்தீர்கள் என்றால் ஒவ்வொரு நாட்டிலும் என்ன நடக்கிறது என்பது அவ்வப்போது தெரிந்து விடுகிறது. இதுக்கெல்லாம் பல்வேறு நாடுகள், அதாவது தூரக்கிழக்கு நாடுகளாக இருந்தாலும் ஐரோப்பிய நாடுகளில் ஒரு சிறிய நாடுகள் கூட இந்த விஷயத்தில் தலையிட்டு இவர்களை தீர்த்து வைப்போம், பாவம் சரி செய்து விடுவோம் என்று பல நாட்டு விவகாரங்கள் தலையிட்டிருக்கிறார்கள். அந்த மாதிரி ஒரு சூழல் உருவாகிய பிறகு அவர் அதே பிடிவாதத்தில் தான் இருந்தாரா? எப்படி? அவர் அதே பிடிவாதத்தில் தான், அவர் அதில் ஒரு மாற்றம் இல்லை. ஏனென்றால் அதாவது அவர் கொண்ட கொள்கை, ஏனென்றால் அவர் தொடர் வெற்றியை அடைந்து வந்திருக்கிறார். அவர் அடிப்படையில் ஒரு சிறிய குழுவாக இயங்கி ஒரு மிகப்பெரிய ஒரு படையை உருவாக்கி தனக்கு தேவையான விஷயங்களை, தன் தேவையான பகுதியெல்லாம் கைப்பற்றியிருக்கிறார். அப்போது அவருக்கு அந்த நம்பிக்கை இருக்கும் தானே? நம்பிக்கை இருக்கிறது சரி, இருந்தது சரி. ஆனால் உலகத்தில் பல இயக்கங்கள் எம்மை போல போராடி
அவர்கள் ஒரு அரசியல் தீர்வை ஏற்றுக்கொண்டிருக்கின்றார்கள். உதாரணமாக பஞ்சாப், ஆட்சே, இப்படி மாற்றங்கள் வந்திருக்கின்றது. காரணம் இந்த உலக மாற்றம். பல நாடுகள் பிரிக்கப்பட்டு மக்களின் அடிப்படையில் அவர்கள் தேவைக்கான அவர்களுக்கான வாக்கெடுப்புகள் நடத்தப்பட்டு அந்த முடிவும் நடந்திருக்கிறது. அந்த முடிவு நடந்திருக்கிறது. அது போல ஒரு சூழல் வரும் என்று கூட அவர் நினைத்திருக்கலாமே. அவருடைய இந்த நீங்கள் அந்த இலங்கையை பொறுத்தவரை ஒரு சிறிய நாடு. முதலாவது இந்தியா எங்களுடைய ஒரு பெரிய அண்ணன் ஸ்தானத்தில் இருக்கும் நாடு. இந்தியா தெளிவாக கூறியிருக்கிறது, இந்த நாடு பிரிவதற்கு நாங்கள் அனுமதிக்க மாட்டோம். அது தற்காலத்தில் அப்படி ஒரு முடிவு. ஆனால் நீங்கள் இயக்கம் தொடங்கிய காலத்தில் இந்தியா தானே பெரிய அளவில் உதவி செய்ததாக கூறுகிறார்கள். இந்தியாவுடைய பக்கபலம் தானே இந்த இயக்கங்கள் எல்லாம் வளர்வதற்கு காரணமாக இருந்ததாக கூறுகிறார்கள். இந்தியா ஆரம்பத்தில் உதவிகள் செய்தது உண்மை. ஆனால் தலைவர் ராஜீவ்காந்தி பதவிக்கு வந்ததிலிருந்து அந்த கொள்கையில், வெளிவிவகார கொள்கையில் மாற்றம் ஏற்படுகின்றது. தலைவர் ராஜீவ்காந்தி நாடு பிரிக்க முடியாதென்ற முடிவெடுத்த போது இந்தியா அந்த முடிவில் அப்போது இருந்த இலங்கையில் இருந்த அரசியல்வாதிகள் அந்த 13வது திருத்த சட்டத்தையும் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு சூழல் இருந்தார்கள். ராஜீவ்காந்தி ஒரு தன் செல்ஃப் இன்ட்ரெஸ்ட் என்று சொல்வார்கள். அதே போல அவர் ஒரு முயற்சி எடுத்தார். அந்த முயற்சி நடந்திருந்தால் கூட ஒரு மாற்றங்கள் வருவதற்கான வாய்ப்பு இருந்திருக்கு. ஆனால் அப்போதைய இலங்கை அரசு அதை ஏற்றுக்கொள்ளவில்லையே. அப்போது இவர்களை நம்பி இந்த போராட்டத்தை கைவிடுவதற்கு அவர் தயங்கி இருக்கலாம் அல்லவா இந்த காலகட்டத்தில்? நீங்கள் பிரபாகரன் அவர் ஒரு காலமுமே, அதாவது இந்தியாவில் இருக்கும் போதோ அல்லது இந்த 13வது திருத்த சட்டம் இந்தியா கொண்டு வந்த போதோ அல்லது அதற்கு பின்போ முன்போ ஒரு காலமுமே அவர் தந்த கொள்கையில் மாறவில்லை. அவர் இந்தியா இதுல 13வது திருத்த சட்டத்தை கொண்டு வந்திருக்கின்ற ஒரு கொஞ்ச நாட்கள் பாப்பம் என்று பொறுத்திருந்தாரே தவிர அவருக்கு அதில் நம்பிக்கை இல்லை. அவருக்கு குறிப்பா ஒன்று பெரும்பான்மை அரசியல்வாதிகளை நம்ப முடியாதென்ற ஆணித்தரமான ஒரு கருத்து. அடுத்து அது கடந்த காலங்களில் நடந்திருக்கிறது என்பதால் அவர் அந்த முடிவுக்கு வந்திருக்கலாம். ஒருவேளை இப்ப மாற்றங்கள் நீங்கள் பார்த்தீங்கன்றால் எல்லா நாடுகளிலும் விடுதலை போராட்டங்களிலும் தோற்றது சரி, வெற்றியும் பெற்று தோல்வியும் அடைஞ்சிருக்கு. அவருடைய இது உலக மாற்றத்துக்கு எதிராக, உலக நீரோட்டத்துக்கு எதிராக நாம் தனித்து நிற்க முடியாது, இருக்கவில்லை. அப்ப நான் கண்ணால் பார்க்காததை எப்படி நான் சொல்ல முடியும்? அவர்கள் தாக்குதல் நடத்தியார்களா என்பது குறித்து சரியான விஷயங்களை, ஏனென்றால் இப்ப நாங்கள் இதை தெளிவுபடுத்துவதற்காக தான் உங்களை போன்ற பெரிய தலைவர்களிடம் பேசிக் கொண்டிருக்கிறோம். இந்த மக்களுக்கு என்ன நடந்தது, என்ன அவர்கள் சரண்டை வந்தார்களா, அது உங்களுக்கு தெரிந்த விஷயமாக இருந்திருந்தால் நாங்கள் பகிர்ந்து கொள்ளலாம் என்றுதான் வந்திருக்கிறோம். அதாவது இந்த போர் நடந்து முடிந்த காலத்தில் நீங்கள் கைது செய்யப்பட்டவர்கள், அப்போது இந்த தகவல் எந்த மீடியாவிலும் வரவில்லை. ஒரு சில வெளிநாட்டு மீடியாவில் லேசாக போட்டிருந்தார்கள், கேபி கடத்தப்பட்டார் என்று போட்டிருந்தார்கள். அதாவது ஒரு விடுதியில் தங்கியிருந்தவர் உறவினர்களோடு பேசிக் கொண்டிருந்திருக்கார். அதிரடியாக இலங்கை ராணுவம் வந்தது, அவரை பிடித்துக் கொண்டு சென்றுவிட்டது, அவர்கள் மப்டியில் வந்தார்கள் என்றெல்லாம் சொன்னார்கள். சிறிது காலம் என்ன நடந்தது என்றே தெரியவில்லை. மீண்டும் பார்த்தால் நீங்கள் இலங்கையில் இருக்கிறீர்கள், ஒரு ஆசிரமம் நடத்தி கொண்டிருக்கிறீர்கள். இந்த இடையில் நடந்த விஷயங்கள் என்ன? அவர்கள் உண்மையிலே உங்களை கடத்தினார்களா அல்லது நீங்கள் சரணடைந்தீர்களா? என்ன நடந்தது? உண்மையில் நான் கைது செய்யப்பட்ட போது கனடாவில் இருக்கும் திரு டிபிஎஸ் ஜெயராஜா ஊடகவியலாளர், அவர்தான் இந்த விஷயத்தை முதலில் இந்த பத்திரிகை உலகத்திற்கு கொண்டு வந்தவர். நான் ஒரு மலேசியாவில் ஒரு விடுதியில் திரு நடேசன் இயக்கத்தின் காவல்துறை பொறுப்பாக இருந்த அவருடைய சகோதரருடன் பேசிட்டு இருக்கும் போது மலேசியாவில் ஒரு விடுதியில் ஒரு தொலைபேசி அழைப்பு வந்தது கனடாவிலிருந்து. அந்த நேரம் சிக்னல் கொஞ்சம் குறைவாக இருந்த காரணத்தால் கீழே பேசிட்டு இருக்கும்போது ஒரு காதிரையில் முன்னால் திடீரென ஒரு 5 பேர்
என்னை சுற்றி நின்றார்கள். சாரி மிஸ்டர் கேபி, யூ கோட் அரெஸ்ட் என்று ஹேண்ட் கப் போட்டாங்க. அப்போ எனக்கு யார் என்ன மலேசியா போலீஸ். அவங்க என்ன கூட்டி கொண்டு போய் அங்கே ஒரு 2 இரவு வைத்திருந்துட்டு விமானத்தில் ஏற்றி இங்கே அனுப்பியிருந்தாங்க. அந்த விமானத்தில் இலங்கை விமானம், அதில் இலங்கை சேர்ந்த படையை சேர்ந்தவர்கள் இருந்தார்கள். நான் இங்கு கொண்டு வரப்பட்டேன். அது போருக்கு பிறகாதானே? ஆமா, போருக்கு பிறகு, பிரபாகரன் அவர்களுடைய மறைவுக்கு பிறகு. இது கிட்டத்தட்ட ஒரு ஆகஸ்டோ செப்டம்பர் மாதம் நடக்கும். மே மாதம் போர் முடிந்தது, ஆகஸ்ட் மாதம் நடக்கும். பின்னர் நீங்க இங்கு வந்தீர்கள். உங்கள் விசாரணைக்கு பின்னர் உங்களை விடுவித்து விட்டார்கள். நீங்கள் பொதுவாக பார்த்தீர்கள் என்றால் நீங்கள் உங்களுடைய வாழ்க்கை பாதையை பொறுத்தவரை மாணவராக இருந்திருக்கிறீர்கள். பின்னர் அப்போதைய அரசியல் சூழ்நிலையில் சில கட்சிகளால், அதாவது பேச்சுக்களால் உந்தப்பட்டு உள்ள சூழலில் ஒரு போராளியாக மாறினீர்கள். பின்னர் அந்த போராளி குழுவில் ஒரு முக்கிய தலைவர்கள் ஒருவராக இருந்தீர்கள். பின்னர் பல வெளிநாடுகளுக்கு சென்றிருக்கிறீர்கள். ஆனால் அப்படி ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துவிட்டு நீங்கள் இந்த அமைதியான வாழ்க்கையை தொடர முடியுமா? ஏனென்றால் ஒவ்வொரு நாடுகள் ஒவ்வொரு வசதி வாய்ப்புகளோடு இருக்கிறீர்கள். இன்று தற்போது பார்த்தால் நீங்கள் ஒரு சிம்பிள் மேன், சாதாரண மனிதராக இருக்கிறீர்கள். உங்களுடைய செயல்பாடுகள் எல்லாம் ஒரு மிகப்பெரிய ஒரு நாட்டின் ஒரு முக்கிய தலைவர், அதாவது அமைச்சர், ஒரு மூத்த வெளியுறவுத்துறை அமைச்சரை போலவும் போன்ற செயல்பாடுகள் எல்லாம் இருந்திருக்கிறது கடந்த காலத்தில். ஆனால் தற்போது ஒதுங்கி இருக்கிறீர்கள். இந்த வாழ்வு உங்களுக்கு பிடித்திருக்கிறதா? இதை எப்படி நீங்கள் இருந்து ஏற்றுக்கொண்டிருக்கிறீர்களா? இல்லை அந்த ஈர்ப்பு இருக்கிறது, தற்காலம் நாம் இப்படிதான் இருக்க வேண்டும் என்று இருக்கிறீர்கள்? என்னை பொறுத்தவரை பிரபாகரனின் மறைவுடன் எமது இந்த ஆயுத போராட்டம் முடிவுக்கு வருகின்றது. இந்த போரினால் பாதிக்கப்பட்ட மக்கள் இந்த வன்னி பிரதேசத்தில் அதிகமாக இருக்கின்றார்கள். நான் மலேசியாவில் இருக்கும்போதே எனது நண்பர்களுடன் நான் கதைத்துக் கொண்டேன். உடனடியாக இந்த மக்களுக்கு ஏதாவது செய்தாக வேண்டும். இயக்கம் முடிவுற்ற பிறகு, போர் முடிவுற்றவுடன் இந்த மக்களுக்கு எவ்வளவோ தேவைகள் இருக்கின்றது. நான் கற்பனை பண்ணி பார்த்தேன், இந்த மக்கள் எவ்வளவு கஷ்டப்படுவார்கள். எனவே இந்த மக்களுக்கு உடனடியாக ஏதாவது செய்தாக வேண்டும். அங்கிருக்கும் போது நாம சில முயற்சிகளை பற்றி, திட்டங்களை பற்றி பேசிட்டு இருந்தோம், இந்த மக்களுக்கு எப்படி உதவி செய்வது. ஆனால் காலத்தின் கட்டாயம் நான் கைது செய்த இங்கே வந்ததன் பின்பு என்னை அவர்கள் விசாரித்துக் கொண்டிருக்கும் போதே நான் அவர்களிடம் கேட்டுக்கொண்டது, நான் கொழும்பில் தனியாக இருப்பதிலும் பார்க்க என்னை வன்னிக்கு அனுப்பினீங்கள் என்றால், அனுமதி தந்தால் இந்த மக்களுக்கும் இந்த பிள்ளைகளுக்கும் ஏதாவது என்னால் முடிந்ததை செய்யலாம். அந்த வகையில் ஒரு 2 வருஷம் அவர்களுடன் ஒரு நம்பிக்கையை கட்டி வளர்த்ததன் ஊடாக இந்த வாய்ப்பை எனக்கு தந்தார்கள். நானும் எனக்கு மனதுக்கு எது விருப்பமோ அதனை செய்து கொண்டிருக்கின்றேன். இந்த அமைதியான வாழ்க்கை, இந்த குழந்தைகளுடன் இந்த ஒரு சந்தோஷமான வாழ்க்கை, இது யாருக்குமே கிடைக்காத ஒன்று. இந்த உலகம் ஒரு தனி உலகம். அந்த உலகத்திற்கு என்னை அப்படியே முழுமையாக அர்ப்பணித்து விட்டேன். எனவே இது நானாக விரும்பி சந்தோஷமாக ஏற்றுக்கொண்ட ஆரம்பித்த ஒன்று. இது உண்மையிலே நீங்கள் உங்களுடைய விரும்பி ஒரு விஷயம். இது போன்ற அமைப்புகள், அதாவது செஞ்சோலை சிறுவர் இல்லம் என்று வைத்திருக்கிறீர்கள், இது பல்வேறு பகுதிகளுக்கு விரிவுபடுத்த திட்டம் எதுவும் இருக்கிறதா உங்களிடம்? கண்டிப்பாக. இப்ப இந்த கிளிநொச்சியிலேயே ஆண் பிள்ளைகளுக்கு என்ற ஒரு சிறுவர் இல்லம் ஆரம்பிப்பதற்கு முயற்சி எடுத்துக் கொண்டிருக்கின்றேன். இந்த சிறுவர் இல்லத்தில் சிறுவர்கள் மட்டும்தான், பெண்கள் மட்டும்தான், சிறுமிகள் 80 பேர் இருக்கின்றார். எனவே உதவி அரசாங்கம் செய்கிறதா? அரசாங்கத்தை பொறுத்தவரை அவர்கள் அந்த லாஜிஸ்டிக் சப்போர்ட் என்று சொல்வார்கள், அதை அவர்கள் செய்கின்றார்கள். அவர்கள் இதற்கு அனுமதித்ததே பெரிய உதவி. அது இந்த பாதுகாப்பு செயலாளர் எனக்கு தந்த ஒரு வாய்ப்பு. அவருக்கு இந்த கட்டத்தில் நான் நன்றி சொல்ல வேண்டும். நான் விரும்பி கேட்டபோது அவர் சரி என்று சொன்னது. எனவே
அதே பெரிய நன்றி. அதிலிருந்து நான் எனது முயற்சி, எனது நண்பர்கள், வெளிநாடுகளில் வசிக்கும் எனது நண்பர்களுடைய உதவிகளுடன் இந்த சிறுவர் இல்லங்களை விரிவுபடுத்தி வருகின்றேன். இதனை விட உண்மையில் இந்த போரால் பாதிக்கப்பட்ட மாணவர்கள் வீடுகளில் இருக்கின்றார்கள், வசதி குறைவு, நிறைய பேர் படிப்பது வழியில அடுத்த கட்டம் என்ன என்று தெரியாத சூழல் இருக்கு. எனவே அவர்களை நான் அவர்களுக்கு சிறந்த கல்வியை கொடுப்பதற்குரிய முயற்சிகளை எடுத்துக் கொண்டிருக்கின்றேன். இது ஒரு பெரிய உண்மையில் ஒரு போர் 30 வருஷம் நடந்த போர். இந்த பிரதேசம் மிகவும் பாதிக்கப்பட்ட பிரதேசம். இந்த மக்களை வாழ வைக்க வேண்டும் என்பதுதான் எனது கனவும் ஆசையும். அதாவது நீங்கள் ஜனநாயக பாதைக்கு திரும்பி விட்டீர்கள், எங்க சொந்த நாட்டுக்கு வந்துவிட்ட நீண்ட காலம் வெளிநாடுகளில் இருந்து போராட்ட களத்தில் இருந்தீர்கள், பல்வேறு நாடுகளில் தலைமறைவாக இருந்திருக்கிறீர்கள், பல்வேறு ஆயுத உதவிகள் செய்வதற்கும் நீங்கள் மிகப்பெரிய பினான்சியல் உதவிகள் செய்வதற்கும் புலிகளுக்கு மிகப்பெரிய ஒரு உறுதுணையாக இருந்திருக்கிறீர்கள். பின்னர் திருப்பி மீண்டும் வந்துவிட்டீர்கள். அவர்கள் உங்கள் விசாரித்து நீங்கள் ஜனநாயக பாதையை ஏற்கனவே தேர்ந்தெடுத்து விட்டீர்கள், ஆனால் நீங்கள் வரவில்லை. ஒரு கட்டத்தில் இங்கு வந்திருக்கிறீர்கள் என்றால் கைது செய்யப்பட்டு வரவழைக்கப்பட்டு இருக்கிறீர்கள். இப்போது தற்போது தேர்தல் நடைபெற்றது. இந்த தேர்தலை பற்றி உங்களுடைய கருத்து என்ன? இந்த ஜனநாயக ரீதியாக 25 வருடங்களுக்கு பிறகு நடந்த இந்த தேர்தல் மூலம் இந்த மக்களுக்கு நன்மைகள் ஏதாவது கிடைக்குமா? உண்மையில் இந்த இந்தியா மறைந்த பெருந்தலைவர் இளந்தலைவர் ராஜீவ்காந்தியினால் கொண்டு வரப்பட்ட இந்த 13வது திருத்த சட்டம், இந்த சட்டம் சட்டத்துக்கூடாக கொண்டு வரப்பட்ட இந்த மாகாண சபை தற்போது 25 வருடத்துக்கு பின்பு இந்த தேர்தல் நடைபெற்று முடிந்திருக்கின்றது. இந்த மக்களை பொறுத்தவரை மிக முக்கியமான பிரச்சனை அன்றாட வாழ்க்கைக்காக போராடி கொண்டிருக்கின்றார்கள். இந்த 13வது இந்த திருத்த சட்டத்தின் ஊடாக கிடைத்த இந்த மாகாண சபையை வைத்து இந்த மக்களுக்கு உடனடி தேவைகளை, அவர்களுடைய பிரச்சனைகளை உடன் தீர்க்க வேண்டும். அதனைத்தான் எல்லோரும் எதிர்பார்க்கின்றார்கள். அதனை செய்யாமல் அந்த மாகாண சபையை வென்றெடுத்தவர்கள் தனித்து அரசியல் உரிமைகளை மட்டும் பேசிக்கொண்டு இது எமது அபிலாசைகளை தீர்க்கவில்லை என்று கதைத்துக் கொண்டிருந்து காலத்தை வீணடிக்காமல் இந்த மாகாண சபையில் கிடைத்தவற்றை செய்து கொண்டு அதே நேரம் அரசாங்கத்துடன் பேசி ஒரு நட்பை உருவாக்கி இதுக்கு மேலும் வலுவூட்டக்கூடிய இந்த 13வது திருத்த சட்டத்தை நடைமுறைப்படுத்துவதற்கு ஒரு நட்பு ரீதியான ஒரு அணுகுமுறையைத்தான் இவர்கள் செய்ய வேண்டும் என்று நீங்கள் சொல்கிறீர்கள். ஏனென்றால் நீங்கள் ஜனநாயக பாதையிலும் இருந்திருக்கிறீர்கள். மீண்டும் ஒரு ஆயுத போராட்ட காலம், மீண்டும் ஜனநாயக பாதை, பல விதமான மனநிலைகளை நீங்கள் உணர்ந்திருக்கிறீர்கள். உலக அரசியலை பொறுத்தவரையும் கால மாற்றங்கள் எப்படி செல்கிறது, எதன் மூலம் தீர்வு காண முடியும் என்று பல்வேறு விஷயங்களை படித்திருப்பீர்கள். அந்த வகையிலே நீங்கள் ஜனநாயக பாதை திரும்பி விட்டீர்கள். தற்போது தமிழ் தேசிய கூட்டணி இங்கு வெற்றி பெற்றிருக்கிறது. இந்த தேர்தலை பொறுத்தவரை ஒரே ஒரு கோரிக்கை அல்ல, அது ஒரு வார்த்தை தான் வைக்கப்பட்டது. உரிமைக்கும் சலுகைக்குமான போர். இதை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீர்கள்? இவர்கள் அரசாங்கம் சலுகை தருகிறோம், சலுகை தந்திருக்கிறோம் என்று வாக்கு கேட்டார்கள். இவர்கள் உரிமை வேண்டும், சலுகை பிறகுதான், அது அரசாங்கத்தின் கடமை என்று இவர்கள் பிரச்சாரம் செய்தார்கள். தற்போது அறுதி பெரும்பான்மை பெற்று 28 இடங்களில் வெற்றி பெற்றிருக்கிறார்கள். மிகப்பெரிய வெற்றி. இதை குறித்து உங்களுடைய கருத்து என்ன? உரிமைக்கும் அந்த சலுகைக்கும் உள்ள வித்தியாசம் என்ன? உண்மையில் தேர்தல் காலங்களில் பேசும் பேச்சுகள் வாக்குகளை வென்றெடுப்பதற்குரிய பேச்சுக்கள், அந்த சூழல் தேர்தல் முடிந்தவுடன் மாறிவிட வேண்டும். அதுதான் உண்மை. இது இங்கு மட்டுமில்ல, உங்கள் நாட்டிலும் தேர்தல் காலங்களில் வாக்குறுதிகள் அள்ளு வீசுவார்கள். 5 வருடங்கள் முடிந்த பிறகு எவ்வளவு அது செயல்படுத்தப்பட்டது என்று பார்க்க வேண்டும். எனவே இது இந்த தேர்தல் காலத்தில் தமிழர் தேசிய கூட்டணி இந்த வாக்குகளை வெல்வதற்காக
அவர்கள் உணர்ச்சி வசப்பட்டு பேசியிருக்கின்றார்கள். அதே நேரம் எத்தனையோ வேண்டத்தகாத விரும்பத்தகாத விஷயங்களையும் பேசியிருக்கின்றார்கள். அது தேர்தலுக்காக வாக்குக்காக பேசி முடிந்தது. இனி அவர்கள் செய்ய வேண்டியது ஒரு புதிய அணுகுமுறையை இந்த மக்களுக்காக, இவர்களுக்கு ஓட் போட்ட மக்களுக்காக எடுத்தாக வேண்டும். இப்போது ஒரு புதிய பயம் தோன்றி இருக்கிறது. எப்படி என்றால், இப்ப நீங்க சொன்ன அதே கருத்து தான் நான் சொல்கிறேன். தமிழ் தேசிய கூட்டணி ஒரு அணியாக போட்டியிட்டது. அது முழுக்க முழுக்க தமிழர்கள் கட்சி. அதில் 12 எம்பிக்கள் இருக்கிறார்கள், எல்லாம் உண்டு. ஆளும் ஜனாதிபதி ராஜபக்சே தலைமையிலான கூட்டணியிலும் தமிழர்கள் போட்டியிட்டிருக்கிறார்கள். இந்த உரிமையா சலுகையா என்ற வகையில் தான் இந்த நடந்தது இந்த போட்டி. இதில் ஆளும் கட்சி தோற்கடிக்கப்பட்டிருக்கிறது. தற்போது ஒரு புதிய கட்சி ஆளும் கட்சியாக வரவிருக்கிறது தமிழர் பகுதியில். ஆனால் இவர்கள் எதற்கெடுத்தாலும் மத்திய அரசு, அதாவது இலங்கையின் மத்திய அரசு ஜனாதிபதி ராஜபக்சே அவர்களை நோக்கித்தான் செல்ல வேண்டும், அவர்களிடம் கோரிக்கை வைக்க வேண்டும். இப்போது அவருக்கு எதிரான ஒரு கட்சி இங்கு ஜெயித்திருக்கிறது. இந்த கட்சியினர் வைக்கக்கூடிய கோரிக்கைகளை அவர் நிறைவேற்ற வாய்ப்பு இருக்கிறது என்று நம்புகிறீர்களா? கண்டிப்பாக. இப்ப இது இந்த நாட்டின் ஒரு மாகாணத்துக்குரிய மாகாண சபை. ஜனாதிபதியை பொறுத்தவரையில் இந்த மாகாணம் முன்னேற வேண்டும், இந்த மாகாணத்தில் அபிவிருத்தி நடைபெற வேண்டும், மக்கள் சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்பதில் மிகவும் அக்கறையுடைய ஒருவர். எனவே அவர் இந்த தேர்தல் வெற்றி தோல்விக்கு அப்பால் இது எனது நாடு, எனது மக்கள், எனது பிரதேசம், எனவே மற்ற மாநிலங்களில் மற்ற மாவட்டங்களில் என்ன நடைபெறுகின்றதோ, என்ன அபிவிருத்தி நடைபெறுகின்றதோ அதைவிட மேலதிகமாக எமது மக்களுக்கு அவர் செய்வார் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கின்றது. அதாவது நீங்கள் சொல்வதை பார்த்தால் திரு ராஜபக்சே அவர்கள் இந்த கட்சி பாகுபாடெல்லாம் பார்க்க மாட்டார் என்று சொல்லியிருக்கிறீர்கள். ஆனால் இந்த 13வது சட்டத்திருத்தத்தில் உள்ள அடிப்படை விஷயங்களை அவர் ஏன் செய்ய தயங்குகிறார்? உங்களை போன்றவர்கள் எல்லாம் அதை பற்றி பேசலாமே, அவரிடம் பேச முடியுமா? இந்த தமிழர் தரப்புக்கும் இந்த பெரும்பான்மையினருக்கும் காணப்படும் ஒரு குறைபாடு அல்லது பிரச்சனை நம்பிக்கையின்மை. அந்த நம்பிக்கையின்மையை நாம் தூக்கி எறிய வேண்டும். அந்த நம்பிக்கையின்மைக்கு பதிலாக நம்பிக்கையை கட்டி எழுப்ப வேண்டும். இந்த நம்பிக்கையினம்தான் நீங்கள் கேட்கும் இந்த விஷயங்கள், இந்த காணி போலீஸ் அதிகாரங்களை ஏன் அவர் கொடுக்க மறுக்கின்றார் என்பது. உண்மையில் அந்த நம்பிக்கை கட்டி வளரும் பட்சத்தில் இது ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்காது. இந்த விஷயங்கள் கூட நாளடைவில், முதலில் இருப்பதை வைத்து இந்த மக்களுக்கு சேவை செய்து கொண்டு நாளடைவில் பேசி இதற்கு ஒரு சரியான தீர்வை காண முடியும். எல்லாமே நாம் எங்களுக்கிடையில் இருக்கும் புரிந்துணர்வை பொறுத்து. நாம் ஒரு விஷயத்தை டிமாண்டாக முன்வைப்பதிலும் பார்க்க, அதனை நாம் நட்பு ரீதியாக அணுகினால் அதனை வென்றெடுக்க முடியும். ஐயா, இவ்வளவு நேரம் எங்களுக்காக நேரம் ஒதுக்கி, உங்களுடைய நேரங்களை ஒதுக்கி எங்களுக்காக பேசியதற்கும், உங்கள் கருத்துக்களை, வெளிவராத பல கருத்துக்களை முதன்முறையாக தந்தி டிவியுடன் பகிர்ந்து கொண்டதற்கு மிக்க நன்றி. நன்றி ஐயா. நீங்கள் மிகவும் தூரத்தில் இருந்து என்னை உங்கள் சிரமத்தை பார்க்காமல் சந்தித்ததற்கு மிக்க நன்றி.